வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் அனர்த்த நிவாரண சேவை விமானம் கட்டுநாயக்கவை வந்தடைந்தது. அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த 2 வியாபாரிகளுக்கு தண்டப்பணம். கிருணிகாவுக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணை மார்ச் மாதம். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த வீதிகளை புனரமைப்பது தொடர்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராய்வு. நிவாரணப் பொருட்களுடன் யாழ் பலாலி விமான நிலையத்தில் வந்திறங்கியது அமெரிக்க விமானம். நாட்டின் அனர்த்த உயிரிழப்பு 635 உயர்வு. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிப்பு. அனர்த்தத்தினால் முட்டையின் விலை அதிகரிப்பு. அனர்த்தத்தினால் மக்கள் மத்தியில் மாரடைப்பு ஆபத்து அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். சீனாவின் அனர்த்த நிவாரண சேவை விமானம் கட்டுநாயக்கவை வந்தடைந்தது. சீன அரசாங்கத்தின் அனர்த்த நிவாரண சேவை விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை இன்று திங்கட்கிழமை காலை வந்தடைந்தது. சுமார் 400 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் மற்றும் அனர்த்த நிவாரணப் பொருட்கள் இந்த விமானத்தில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விமானத்தில் உள்ள பொருட்களின் மொத்த நிறை 84,524 கிலோ என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கத்தினால் சீன அரசாங்கத்தினால் இந்த அனர்த்த நிவாரண சேவை வழங்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சீன அரசாங்கத்தினால் மேலும் பல அனர்த்த நிவாரண சேவைகள் இலங்கைக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த 2 வியாபாரிகளுக்கு தண்டப்பணம். அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த 2 வியாபாரிகளுக்கு 4 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதித்து அத்தனகள்ள நீதவான் மஞ்சுள கருணாரத்ன வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளார். கலகெடிகேன பிரதேசத்தில் உள்ள 2 வியாபார நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு இவ்வாறு தண்டப்பணம் விதிக்கப்பட்டது. குறித்த வியாபாரிகளில் ஒருவர் 230 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் 1 கிலோ நாட்டரிசியை 255 ரூபாவிற்கு விற்பனை செய்துள்ளார். மற்றையவர் 260 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் 1 கிலோ கீரி சம்பா அரிசியை 310 ரூபாவிற்கு விற்பனை செய்துள்ளார். இது தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபைக்கு கிடைத்த தகவலின் பேரில் 2 வியாபாரிகளுக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிருணிகாவுக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணை மார்ச் மாதம். கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 15 பேருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு பிரதான நீதவான் அசங்கபி பண்டாரகம திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதி நாடகம் நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 15 பேருக்கு எதிராக கருவாத்தோட்டம் போலீசாரால் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு கொழும்பு பிரதான நீதவான் அசங்கபி பண்டாரகம முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது கிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தனர். இதையடுத்து இந்த வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவிட்டுள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இன்னும் ஆபத்துக்களை ஏற்படுத்தும் நிலையில் இருப்பதால் வலுவான நீருள்ள இடங்களில் இறங்குவதையோ அல்லது குளிப்பதையோ பொதுமக்கள் தவிர்க்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி வலியுறுத்தியுள்ளார். ஆபத்துகளால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஏதேனும் அவசர பிரச்சனைகள் இருந்தால் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தொலைபேசி இலக்கங்களான 117க்கு அழைப்பினை ஏற்படுத்தி தெரிவிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிக மழையினால் மேலும் மண்சரிவுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளதுடன் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படும் போதெல்லாம் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கவும் உடனடியாக வெளியேறவும் அறிவுறுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உதவி விநியோகத்தின் போது நிறுவப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும்
செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக அந்தந்த மாவட்ட செயலாளர் மூலம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த வீதிகளை புனரமைப்பது தொடர்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராய்வு. நுவரெலியா மாவட்டத்தில் வீதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆராய்வது மற்றும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடன் இன்று திங்கட்கிழமை காலை நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. தித்வா சூறாவளியால் நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து வீதிகள் மற்றும் அவற்றை புனரமைக்க எடுக்கும் காலம் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. சாதாரண பழுதுபார்ப்பு மேற்கொண்டு திறக்க முடியாத வீதிகள் குறித்து அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டறிந்த ஜனாதிபதி இது தொடர்பான அறிக்கையை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கோரினார். நுவரெலியா மாவட்டத்தில் சில வீதிகள் மற்றும் பாலங்களை அமைக்கும் போது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர். அதன்படி நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த வீதிகள், வடிகான்கள் மற்றும் பாதுகாப்பு மதில் சுவர்களை புனரமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து புனரமைப்பு நடவடிக்கைகளையும் நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அதிகாரிகளுக்கு மேலும் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்களுடன் யாழ் பலாலி விமான நிலையத்தில் வந்திறங்கியது அமெரிக்க விமானம். நிவாரணப் பணிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொழும்புக்கு வருகை தந்த அமெரிக்க விமானப்படையின் C-130 ஜே சூப்பர் ஹெர்குலஸ் விமானம் இன்று திங்கட்கிழமை காலை நிவாரணப் பொருட்களுடன் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. நாடு முழுவதும் நிவாரணப் பணிகளுக்கு அமெரிக்க விமானப்படையின் 2 சூப்பர் ஹெர்குலஸ் விமானங்கள் வருகை தந்துள்ளதுடன் இலங்கை விமானப்படையினருடன் இணைந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் அனர்த்த உயிரிழப்பு 635 உயர்வு. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிப்பு. நாட்டில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 635 பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று திங்கட்கிழமை நண்பகல் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனர்த்தத்தினால் சுமார் 192 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. அத்துடன் 5,12,123 குடும்பங்களைச் சேர்ந்த 17,66,103 பேர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்தினால் முட்டையின் விலை அதிகரிப்பு. சந்தையில் முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பல கோழிகள் உயிரிழந்துள்ளதுடன் முட்டைகள் அழிவடைந்துள்ளன. இதனால் சந்தையில் முட்டையொன்றின் விலை 40 முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு முன்னர் முட்டையொன்றின் விலை 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. எதிர்வரும் காலங்களில் முட்டையொன்றின் விலை 70 ரூபாவாக அதிகரிக்கலாம் என அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.